என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஆத்தி அண்ணி 2:30 ஆகுது. சத்யா வேற சாப்பிட கூப்பிட்டா. நம்ம இப்படி போன பாத்துக்கிட்டே இருந்ததுனால டைமே போனது தெரியல. ராணி, இந்த மனுஷன் எதுக்கு கூப்பிடுறாரு? ராணி எங்க இருக்க? நான் ரூம்ல தாங்க இருக்கேன். ரூம்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அசதியா இருந்துச்சு அதான் படுத்திருந்தேன். என்ன வேணும் உங்களுக்கு? ஏண்டி மணி என்ன? மணி 2:30 ஆகுது, அதுக்கு மேலேயே ஆக போகுது. என்ன சாப்பாடு சமைக்கலையா? ஏங்க நம்ம பொண்ணு வீட்டுலதான் சாப்பாடுன்னு சொல்லிட்டாவ, அப்புறம் என்னத்துக்கு சமைக்கணும்? நான்லாம் அங்க சாப்பிட வர மாட்டேன். நீ போய் சாப்பிட்றதுனா சாப்பிடு. சரிங்க, அப்ப நான் அங்க சாப்பிட்டுட்டு அங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிறீங்களா? அடியே, அவங்க வீட்டுக்கும் நான் சாப்பிட போக மாட்டேன். அவங்க வீட்டு சாப்பாடு எனக்கு வேண்டாம். இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க? உங்க ஒருத்தருக்காக நான் போய் சமைக்க முடியுமா? ஜோனி அங்கதான் போய் சாப்பிட போகுது, நானும் போயிடுவேன். உங்க ஒருத்தருக்காக என்னத்தை நான் சமைக்கிறது? அதுக்காக என்னாலலாம் பட்டினி கிடக்க முடியாது. அந்த மனுஷன் எம்புட்டு கெஞ்சாத குறையா வந்துருங்க மாமான்னு சொல்லிட்டு போனாரு. ஒரு 8 வந்து பாத்துட்டு தான் என்னவா உங்க முத்து என்ன ஒதுங்குறமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எதுக்காக வீடு தேடி வரணும்? ஏங்க அங்க வாழ்றது உங்களோட பொண்ணு இல்லையா? அவளுக்கே என் மேல அக்கறை இல்ல. என்னங்க இதெல்லாம்? அவ சின்ன பிள்ளை, அவ கூட போய் போட்டி போட்டுட்டு இருக்கிய? நம்ம பெரியவங்க மாதிரி நம்ம தான் நடந்துக்கணும். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் என்னவா? எவ்வளவோ விட்டு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்க பண்றது இருக்கே, இப்படி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. மாப்பிள்ள தம்பி கூப்பிட்டதுக்காகவாது ஒரு 8ஆவது வந்து போட்டுட்டு போலாம்ல. ஒரு 8ம் பார்க்க வேணாம், 9ம் பார்க்க வேணாம். சாப்பாடு இருந்தா சாப்பாடு வையி, இல்லனா நான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆகாதுங்க. கும்பிட்டு கோவத்தோட இருந்து என்ன தள்ளி கொண்டு போறிய? அடுத்தது இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். 1000 சொன்னாலும் சத்யாவோட மாப்பிள்ள தான் நம்மளுக்கு மூத்த மருமகன். 2வது மருமகன் வந்தா மூத்த மருமகன் இருந்துதான் ஆகணும். அப்ப என்ன சொல்லுவிய? அப்பயும் இப்படிதான் வேறப்பா இருந்துகிட்டு நான் வரமாட்டேன், நான் கூப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களோ? அதுக்கு இருக்கு இன்னும் 2 வருஷம். அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஆக மொத்தம் இவனுக்கு எதுக்கு நான் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு நீ பாட்டுக்கு படுத்துட்டு போன பாத்துக்கிட்டு இருக்க. ஏங்க நீங்க தானே பாத்துட்டு இருக்கிய? எங்க என் கையில போன் இருக்கு? சும்மா எப்ப பார்த்தாலும் என்னைய போன பாக்குறேன்னு போன பார்த்தா வீடு இம்புட்டு நீட்டா இருக்குமா? இல்ல உங்க பொண்ணுதான் அம்புட்டு வேலை பாக்குதாமா? அத்தியாவும் திட்டுறா. போனை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கிய. நான் என்ன பண்ணட்டும்? அவள மாதிரி அவ தங்கச்சியும் இருக்கா. எல்லாரும் என்னைய ஏமாத்துறதுலதான் இருக்கிய. யாரு என்னைய கவனிக்கிறா? ஆமா, சொன்னா மட்டும் உங்களுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருமே. பிள்ளைய கொஞ்சம் அதட்டி வீட்டு வேலையெல்லாம் பாருமான்னு சொல்றதுல என்ன இருக்கு? அப்புறம் போற இடத்துல அவ தானே கஷ்டப்படுவா. அதெல்லாம் போகும்போது பாத்துக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களே புருஷனுக்கு சமைச்சு வைக்காம ஹாயா உட்காந்துருக்காவ. இதுல சின்ன பிள்ளைய என்ன சொல்றது? இப்படியே சின்ன பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப செல்லம் கொடுங்க, ரொம்ப நல்லா வந்துருவா. பெரிய பொண்ணு பண்ணாதது அவன் சின்ன பொண்ணு பண்ணிட போறா. என்னமோ சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். நான் கிளம்புறேன் என் பொண்ணு வீட்டுக்கு. அதானே, புருஷனுக்கு சாப்பாடு வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். இப்ப என்ன உங்களுக்கு? நான் தான் சமைக்கலன்னு சொல்றேன்ல. நீங்க தானே ஹோட்டல்ல வாங்கிக்கிறேன்னு இப்ப சொன்னீங்க. திரும்ப எதுக்காக என்னைய ஒம்பளுத்துட்டு இருக்கிய? சரி, இன்னமே நீ சமைக்கவே வேண்டாம். நீ உன் பொண்ணு வீட்லயே போய் உட்காந்துரு. நானும் என் பொண்ணும் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறோம். ஏங்க பா, ஆனாலும் இம்புட்டு கோவம் ஆகாதுப்பா. இந்த மனுஷனுக்கு ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. பிள்ளைய அதட்ட மாட்டாராம். நாளை பின்ன அவ ஏதாவது பண்ணிட்டு வந்தானா அதுக்கு நானும் என் பொண்ணும் தான் காரணமா? இவர் பண்ணதுனாலலாம் ஒண்ணும் கிடையாதான். நல்லா இருக்கு பாக்காத. சே, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. இந்த மனுஷனை சரியா கூட புரிஞ்சுக்க முடியல. எல்லாம் நம்ம நேரம். போகட்டும், சாப்பிடலாம் போகட்டும். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நம்மளுக்கு வேலை மிச்சம்னு இருக்க வேண்டியதான். எப்ப அவர் வந்து சாப்பாடு வேணும்னு கேக்குறாரோ அப்பதான் நான் சாப்பாடு சமைப்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டுல சோறே பொங்க மாட்டேன். என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாப்போம். என்னடி இன்னைக்கு உனக்கு கால் பண்ணலன்னு ரொம்ப வருத்தமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதான் உங்க அக்கா வீட்டுல ஃபங்க்ஷன் சொன்னீல, அப்புறம் என்ன? என்னையெல்லாம் எப்படி ஞாபகம் வரப்போகுது? உன்னைய மறப்பேனா? நீதான் என்னோட செல்லம் டார்லிங். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. அவன் செல்லமா இருந்தா காலையில எனக்கு போன் அடிச்சிருப்ப. ஆனா நீ எனக்கு அடிக்கவே இல்ல. என்னடி நீனு? உனக்கு அடிக்காம வேற யாருக்கு அடிக்க போறேன்? சரி, இப்ப நீ சாப்பிட்டியா இல்லையா? காலையில இருந்து நீ போன் அடிக்காம இன்ன வரைக்கும் சாப்பிடவே இல்ல தெரியுமா? அச்சோ, என் டார்லிங் தானே நீ. இன்ன வரைக்கும் நீ சாப்பிடாம இருக்கியா? ஆமா, நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு நீ தானே சொன்ன. இப்போ ஒன்னும் இல்லடி, நல்லபடியா பாத்துப்பேன் போதுமா? உனக்கு பிடிச்ச மாதிரி தாண்டி நான் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கேன். காலையில ஒரு ட்ரெஸ் போட்டேன், எனக்கு செல்ஃபி அனுப்புனேன்ல, ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு. அதனாலதான்
அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் ஃபோட்டோ கூட அனுப்பியிருக்கேன் பாரு. சரி பார்த்து சொல்கிறேன். சாப்பிட்டியான்னு கேட்கலனாலும் நீ சாப்பிடாமலாம் இருக்காதடி. யார் கூட பேசிட்டு இருக்காவ? ஒருவேளை அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காளோ? ஃப்ரெண்டு கூட தானே, இதுல என்ன இருக்கு? பாடி பொடின்னு தான் பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு நல்லா கேரிங்கா பார்த்து பாப்போல. சரி சரி, நீ சாப்பிட்டியா? இன்னமே தான் நான் போய் சாப்பிடணும். இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் சாப்பிடாம இருக்க? எங்க அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் டி, அதாண்டி கொஞ்சம் லேட் ஆகுது. சரி சரி, என்னையவே நினச்சிட்டு இருக்காத, நான் இங்கே சாப்பிடுவேன், நீ போய் சாப்பிடுஎன்ன? சரிடி. ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. வச்சுட்டுமா? சரிடி. எப்போ பாரு என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இவ வேலை. மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்படி பதட்டமாவற? இல்ல மாமா, நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். நான் உன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தீல, அப்பதான் வந்தேன். ஏன், என்னாச்சு? என்னை பார்த்ததும் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சும்மா ஷாக் ஆயிடுறேன். சரி, யாரு உன் ஃப்ரெண்டு? காலேஜ் மேட்டா? ஆமா மாமா, கூட படிக்கிறவ. என்னன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, எங்க இருக்கு வீடு? எதுக்கு கேக்குறிய? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். நீ சட்டுன்னு யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டீல, அதான் கேட்டேன். அதான் மாமா நானும் நினைச்சேன். இவ எல்லா விஷயத்திலயும் எனக்காக விட்டு கொடுத்து போவா. என்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான். ஸ்கூல் ஃப்ரெண்டா? இல்ல மாமா, காலேஜ்ல வந்துதான் பழக்கம். ஓ சரிம்மா. சரிங்க மாமா. அக்கா சாப்பாடு ரெடியா வச்சிருக்காளா? என்னது அக்காவா? சத்யாவை தான் மாமா கேக்குறேன். அக்கா சாப்பாடு ரெடியா வச்சிருக்கா, நீ போய் சாப்பிடு என்ன? சரிங்க மாமா. பொம்பளை பிள்ளைகிட்ட தானே பேசுனா, ஒரு எதுக்காக நம்மள பார்த்தோன்னே பயந்தா? ஒன்னும் புரியலையே. சரி, என்ன ஏதுன்னு அப்புறமா பாத்துக்கலாம். சத்யா சாப்பிட வேற கூப்பிட்டா, லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கத்துவா. போய் என்ன ஏதுன்னு பாப்போம். என்னடி என்னையவே குறுக்குறுன்னு பாக்குற? ஒருவேளை மாமா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேனோ? மண்ணாங்கட்டி. எதுக்கு கோச்சுக்கிற? உண்மையை சொன்னா சில பேருக்கு கசக்கதான் செய்யும். மாமா இவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே நீ பாத்துக்கிட்டே இருக்க, அதுவும் வச்சு கண்ணு வாங்காம. வந்தேன்னு வைங்க, நான் ஒன்னும் அதுக்கு பாக்கல. பின்ன எதுக்காக மாமாவை குறுகுறுன்னு பாத்தியா? எனக்கு தெரியாம எப்ப நீங்க வீடு பாத்திய? ஓ அதா. என்னாலதான் இந்த வீட்டை விட்டுலாம் வர முடியாது. ஏன்? எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. உன்னை யார் இங்க இருக்க சொன்னா? நீ எல்லாம் இங்க இருக்கவே கூடாது. நீங்க வேணா போங்க தனியா, நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். ஏவா? அதான் சொன்னேன்ல, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து விளக்கேத்தின வீடு இது, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இதை விட்டுட்டுலாம் என்னாலாம் வர முடியாது. நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு வீடெல்லாம் பார்த்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. என் கூடவே தானே இருந்தீங்க. எப்ப போய் வீடு பாத்தீங்க? அப்படியே நீங்க வீடு பார்த்தாலும் அது எனக்கு பிடிக்கணும். அப்புறமா தான் நான் ஓகே சொல்வேன். எனக்கு பிடிக்காம நான் எப்படி அந்த வீட்டுல இருக்கிறது? ஓ, அப்ப இந்த வீட்டுல இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆமா, இது என் வீடு, என் வீட்டுக்கார பேர்ல இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்? யாரு போறாங்களோ போகட்டும், நான்லாம் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்ப்பா. நான் போனேன்னா என்ன பண்ணுவ? நீங்க போறீங்கன்னா போங்கன்றுவேன். அடிப்பாவி, இப்ப புருஷன் கூட நீ வரமாட்டியா? நீங்க என்கிட்ட கேட்காமே வீடு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? முதல்ல சொல்லுங்க, எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க? வீடு என்ன வாடகைக்கா இல்ல முழுசா வாங்க போறீங்களா? பிளாட் மாதிரிலாம் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். அப்பாப்பா, இவ்வளவு கண்டிஷன்ஸா? ஆமாங்க, நான் சொந்த வீட்லயே இருந்துட்டு நான்லாம் வாடகை வீட்ல எல்லாம் வரமாட்டேன். அம்மா தாயே, உன்னையெல்லாம் கொண்டு போய் வேற வீட்டுல வைக்கணும்னு எனக்கு நினைப்பே இல்ல. அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க கீழே உங்க அப்பா கிட்ட, நான் வீடெல்லாம் பாத்துட்டோம் 65 லட்சம் ரூபா, நீங்க ஊன்னு சொல்லுங்க நாங்க இப்பயே கிளம்பிடுறோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன்தான். அதான் எங்க என்னன்னு கேக்குறேன். அடியே பொண்டாட்டி, அது நான் சும்மா அவங்கள மிரட்டுறதுக்காக சொன்னது. அட பாவி, நீங்க இவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கீங்களா? நான் கூட அதை உண்மை நினைச்சு நம்பிட்டேன் தெரியுமா? ஆனாலும் நீங்க பயங்கரமான ஆளுதான். நீ ஏன் நம்புற அளவுக்கு சொல்லிருக்கேனா? உண்மையாலுமே நான் சூப்பரா தானே சொல்லிருக்கேன். ஆமா ஆமா, நீங்க சொன்னோடனே அவங்க 3 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா, அப்படிலாம் சொன்னாதான் உங்க திரும்பியும் வரவு செலவு அது இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல மாட்டாங்க. ஓ அப்படி? ஆமா. என்னது இது சத்தம்? அதாங்க எனக்கும் தெரியல. ஒரு சில டைம் உங்க அம்மாவும் உங்க அக்காவும் கதவு பக்கம் நின்னுக்கிட்டே ஒட்டு கேட்டாலும் கேட்பாங்க. ஓ அப்படியா? இரு வரேன். எங்க போறிய? ஒட்டு கேக்குறாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். லேசா ஜன்னலை திறந்து பாருங்க, நிக்கிறது நல்லாவே தெரியும். ஓ, இதுக்கு முன்னாடிலாம் பாத்திருக்கியோ? ஆமா, எப்ப பார்த்தாலும் நான் யார் கூட பேசுறேன் என்ன பேசுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாவ. அதனால எப்பவுமே நான் அந்த ஜன்னலை திறந்து தான் பாப்பேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க வேணா போய் ஜன்னலை திறந்து பாருங்க. 2 பேரும் நின்னாலும் சரி, இல்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நின்னாலும் ஒட்டு கேட்கறதுக்காக தான் நிப்பாவ. இரு பாத்துட்டு வரேன். சத்தம் முட்டது கேட்டிருக்குமோ? இதெல்லாம் கேட்டிருக்காது. அப்படி என்னத்த குசு குசுன்னு பேசிக்குதுங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுங்காட்டி என் தம்பிய வளைச்சு போட்டுட்டாவ. இந்த சாமர்த்தியம் நம்மளுக்கு வரலையே. அப்படி என்னத்த சொக்குபடி போட்டு வச்சிருப்பா? என்ன பேச்சு சவுண்டே காணா?
என்னங்க பாத்தியலா, உங்க அம்மா இல்லைன்னா உங்க அக்கா யாராவது நிப்பாவ. ஆமா, அந்த நாள்ல இருந்து இதே பொழப்பு தான். நான் சொன்னா நீங்க எங்க கேட்க போறிய? கேட்கவே மாட்டியதான். நான் இதை பத்திலாம் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. ரூம்ல வந்து ஒட்டு கேட்கறதுலாம் எவ்வளவு கேவலமான புத்தி. ஆமாங்க, சொன்னாவும் புரிஞ்சுக்க மாட்டாவ. அதனாலதான் நான் சரின்னு விட்டுருவேன். இவள என்னங்க அண்ணியன் மாதிரி உங்க ஃபேஸ மாத்திக்கிட்டே இருக்கிய? என்ன ஆச்சு? நான் பேசுறத மட்டும் கவனி. சரி. என்ன பேசுறாவ? உசு உசுன்னு சவுண்டு தான் வருது. கண்டிப்பா ஏதோ திட்டத்தோட தான் உள்ளார வந்திருக்குங்க. அதை மட்டும் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுட்டோம்னா போதும். உடனே போய் அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதான். என்ன ஒண்ணும் பேசாம என்ன பண்ணிட்டு இருக்குங்க? என் செல்லம், என் தங்கம், என் பட்டு. என்னங்காச்சு? உன் ஃபேஸ பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அமிர்தா? அப்படியா? இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்க. புரிஞ்சுட்டு. ஆமா, உன் மேனிக்கு என்ன சோப்பு போடுற? சிந்தால் லெமன் தாங்க. அதான் லெமன் கணக்குல மின்றியோ? ஆமாங்க. நான்லாம் முன்னாடி கடையை விட்டு வரவே மாட்டேன் தெரியுமா? அப்படியா? ஆமா அமிர்தா, இப்பெல்லாம் அடிக்கடி பார்க்க வருது யாருக்காக? நீங்க சாப்பிடறதுக்காக தானே வந்திருக்கிய? இல்லவே இல்ல அமிர்தா. பின்ன? கண்டுபிடிச்சிட்டேன். உங்க அம்மா பாக்கறதுக்காக தானே வந்திருக்கிய? ஆமாண்டி, என் தம்பி எங்க அம்மா பார்க்க தான் வந்திருக்கான். என்னென்ன உன்னையவா பார்க்க வருவான்? அப்படிலாம் இல்லடி செல்லம். பின்ன எங்க அம்மா பாக்குற சாக்குல அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்துருவேன் தெரியுமா? ஐயோ, இவ்வளோ நீங்க ரொமான்டிக்கான ஆளா? இன்ன வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது தெரியுமா? நீ எவ்வளவு அழகுன்னு இப்பதான் எனக்கு ரொம்ப புரியுது தெரியுமா? போங்கங்க, இப்பதான் நான் அழகா இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ? என்ன பண்றது, எங்க அம்மா என் கண்ணை கட்டி போட்டிருந்தாங்க. இன்னமே என் கண்ணு திறந்துட்டு. ஆமா, என் கண்ணை கைத்த கட்டி வச்சிருந்தாங்க. ஆளையும் சைஸையும் பாரு. மத்தியானம் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் உன் பொண்டாட்டிய கொஞ்சறதுக்காக தானா? இது இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாம போச்சே. சண்டாலே சண்டாலே, என்னம்மா பொண்டாட்டிய புகழ்றான். எப்ப பாரு இதே பொழப்பு போல. நம்ம முன்னாடிதான் பொண்டாட்டி கூட சண்டை போட்ட மாதிரி நடிச்சிருக்கான். அம்புட்டு வேஷம். இத முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும். ரூமுக்கு வந்து என்ன கொலை கொலையிறாவே. செய், என் புருஷன் கூட இந்த மாதிரிலாம் சொன்னதுலப்பா. இவன் அப்படி தங்கத்தட்டுல வச்சு தாங்குறான். அதான் இந்த பிள்ளை இப்படி இருக்கு. இங்கே நின்றுகிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். இன்னும் மோசமா பேசுவாங்க. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். அதுதான் நம்மளுக்கும் நல்லது. வேற என்ன பண்ணலான்னு அம்மா கிட்ட போய் கேட்போம். என்னங்க போயிட்டாவளா? போயிட்டாங்க. எப்பா, புருஷன் பொண்டாட்டி என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேக்குறாங்க பாருங்க. என்னத்த சொல்றதுன்னே தெரியல. உண்மையாலுமே இவ்வளவு நடந்தும் நீ எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி ஒண்ணுமே பேசாம இருந்திருக்க. பேசினாதான் உங்களுக்கு கோவம் வருமே, அதனாலதான் ஒன்னும் பேசல. நிஜமாவா? ஆமா, நீங்களே கடையில டென்ஷனா வருவிய. இதையும் எதுக்கு சொல்லிக்கிட்டே அப்படின்னு அமைதியா விட்டுருவேன். ஆமா, தங்கம் செல்லம் என்னைய பார்க்க தான் வரேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய் தானே? யாரு சொன்னா? உன்னை பார்க்க தான் வருவேன். நிஜமாவா? நிஜமா தாண்டி. உன்னை பார்த்துட்டு போனா ஏதோ கொஞ்சம் வியாபாரம் நடக்கும், அதனால வருவேன். அட பாவி, அப்ப கூட சுயநலவாதியா தான் இருக்கிய? அப்ப கூட இல்ல, எப்பவும் தான். கொன்றுவேன். கடைக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா, எதா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். சரிங்க. நீ என்னோட கடைக்கு வரல? மத்தியானம் நான் கடைக்கு வரல, எங்க வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டுக்கா? எதுக்குடி? முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சு விட்டுட்டு வந்துடுறேனே. உங்க கஸ்தூரி அம்மாவை பத்தி பேசுறியா? ஆமாங்க, எம்பிட்டு கொழுப்பு இருக்கணும் அந்த அம்மாவுக்கு. என்னைய பத்தி என்னென்னலாம் பேசி வச்சிருக்கு பாருங்க. சரி விட்டு விளாசு. ஆனா ஒரு கண்டிஷன். என்னடி? நான் அங்க போறது இங்கெல்லாம் சொல்லிட்டு போவாதிய. நான் குடோனுக்கு வர மாதிரியே இருக்கட்டும். நீ சொல்லனாலும் அதான் குடோன்ல ஒரு ஸ்பை வச்சிருக்காங்களே, அது போன் அடிச்சு சொல்லிடும். ஆமால, இருந்தாலும் போகும்போதே சொல்லிட்டு போக வேண்டாம். அவங்களுக்கு தகவல் போயிருமா? ஆமா, நான் போய் நின்று கேள்வி கேட்கணும் அவங்கள. இப்ப முன்னாடியே தகவல் போயிடுச்சுன்னு வைங்க, உஷாராயிருவாங்க. அதுக்காக தான். அமிர்தா யாரையும் பாக்குறது இல்ல. ஆமா, நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கலையே, என் வாழ்க்கையை தான் எல்லாரும் கெடுக்கிறாவ. அப்ப கேள்வி கேட்டுதானே ஆகணும். ஆமா ஆமா, சரிதான். சரி, வாங்க போலாமா? போலாம். கஸ்தூரி, என்னைய பத்தியா எங்க மாமியாட்ட சொல்றிய? இதோ வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து உங்களை கேள்வி கேட்கல. என் பேர் அமிர்தா இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அப்புறம் என்னோட ஸ்டோரிக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. கீதா சொன்னாங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் கதை இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு கண்டிப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் நான் மாறணும்னு நினைச்சீங்க, கடைசியில நீங்க நினைச்சதுதான் நடந்திருக்கு. நான் மாறிட்டேன்.
அப்புறம் வீடியோ அடிக்கடி போட முடியல. இன்னைக்கும் கூட டைம்லாம் கம்மியாக தான் போட முடிஞ்சது. ஏன்னா வீட்டில் வேலையும் இருக்கு, குட்டி பையனை படிக்க வைக்கணும், அப்புறம் அக்கௌண்ட்ஸும் பார்க்கணும் டெய்லி. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணும்போது டைம் போயிடுச்சுன்னா அந்த டைமை கொண்டு வரவே முடியல. டுடே என்னால் வீடியோ மேக் பண்ணவே முடியல. ஏதோ கொஞ்சமாக மேக் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டைம் இருக்கும்போது பெருசாக போடுறேன், டைம் இல்லாத போது கொஞ்சமாக தான் போட முடியும். ஏன்னா என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. நீங்கள் என்னோட வீடியோவை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்களேன்னு தான் நான் போடுறேன். அப்புறம் எப்போதும் சொல்கிறது தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், முருகன் கோயிலுக்கு போகிறோம். வீடியோ போட முடிஞ்சால் கண்டிப்பாக போட்டுருவேன், அப்படி இல்லைன்னா முன்னாடியே நான் போஸ்ட் போட்டுறேன். ஓகே, பாய் பாய். சரி போலாமா? போகலாம். என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆசைகள் அளவா ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா.